ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி சக்ரான் என்பது FBI விசாரணையில் உறுதி. சஞ்சீவ எதிரிமான தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் ஹகீம் என்பதையும் இது IAIS கொள்கையினால் வழிநடத்தப்பட்ட ஒரு செயல் என்பதையும் அமெரிக்காவின் FBI விசாரணைகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். பத்திரமூலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் உள்ள சிலர் தற்போது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வேடிக்கையான விடயங்கள் என விமர்சித்தார். ஈஸ்டர் தாக்குதலில் 5 அமெரிக்க பிரஜைகள் கொல்லப்பட்டதன் காரணமாக அமெரிக்க சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அந்நாட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது FBI அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான சத்திய கடதாசியானது தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள், தாக்குதல்சாரிகளின் தொலைபேசி தரவுகள், டிஜிட்டல் சாதனங்கள், வீடியோக்கள் மற்றும் பயிற்சி முறைகள் போன்ற ஆழமான மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டதாகவும், அந்த அறிக்கையில் சக்ரான் ஹகீம் என்பவரே இந்த தாக்குதலின் பிரதான மூளையாகவும் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் என்பது ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ISIS ஸ்ரீலங்கா என்ற பெயரில் ஒரு பயங்கரவாத அமைப்பு இயங்கியதையும், சக்ரான் ஹகீம் அதன் சுய பிரகடன தலைவராக இருந்ததையும் அமெரிக்க புலனாய்வு தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவர்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் இருந்த IS தலைமைத்துவத்துடன் நேரடி தொடர்புகளை பேணி வந்ததோடு அவர்களது அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தனர். தாக்குதலுக்கு தேவையான தற்கொலை குண்டுகளை தயாரித்து அனைத்து பயிற்சிகளையும் முடித்துக்கொண்டு தாக்குதலுக்கு தயாரான ஒரு குழுவிற்கு எந்த பள்ளியை தாக்க வேண்டும் என்று சுரேஷ் சலே தான் காட்டிக் கொடுத்தார் என கூறுவது முற்றிலும் நகைப்புக்குரியது என சஞ்சீவ எதிரிமான குறிப்பிட்டார். ஈராக் மற்றும் சிரியாவிலிருந்து IS கொள்கைகளை கற்றுக்கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி திட்டமிட்டவர்களுக்கு இலக்குகளை தீர்மானிக்க தெரியாது என்று கூறுவது முட்டாள்தனமானது என தெரிவித்த அவர், இன்னும் சில நாட்களில் ஈஸ்டர் ஞாயிறு தினத்தை கண்டறிய தெரியாமல் நாட்காட்டியை பார்த்து கொடுத்தது இன்னும் ஒருவர் என்று கூட இவர்கள் கூறக்கூடும் என எள்ளி நகையாடினார். இவ்வாறான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளினால் சுரேஷ் சலே போன்ற அதிகாரிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே தாம் இந்த தகவல்களை முன்வைப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்.